Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம ஒரு ட்ரிங்க் பத்தி பார்க்க போறோம். இந்த ட்ரிங்கை 48 நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சீங்க அப்படினா உங்க ஹார்ட்ல வந்து எத்தனை பிளாக் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அவ்வளவு சூப்பரான ஒரு ட்ரிங்க் இது. இது ஹார்ட் பிளாக் ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம weight lossல இருக்கவங்க கூட குடிக்கலாம். and இன்னொரு விஷயம் immunity பூஸ்ட் ஆகும். blood circulation நல்லா இருக்கும். சோ ரத்தம்லாம் வந்து ஒரேற பிரச்சனை இப்ப அதிகமா போயிட்டு இருக்கு. சோ அதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் இந்த டைம்ல போடுறேன். இப்போ இது எப்படி prepare பண்றது, எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, எப்படி குடிக்கிறது, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது அப்படிங்கற டீடைல் எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரிங்கை நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பூண்டை வந்து தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதாவது 250 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்ல நைஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் உங்களுக்கு நைஸ் பேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சேம் அதே மாதிரி இஞ்சியும் அப்படி தான். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே அளவில் 1 கப் தான் எடுக்கணும். ஜூஸ் போட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியில் இருக்க சுண்ணாம்பெல்லாம் கீழே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஒரு கப்பில் வந்து 1 கப் அளந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் தான். நிறைய பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து எது வந்து விருப்பமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். இதையும் வந்து சேம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அல்சர் பேஷண்ட் கண்டிப்பாக எம்டி ஸ்டமக்கில் இதை எடுத்துக்கக்கூடாது. 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இதை கொடுக்காதீங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக குடிக்காதீங்க. ஆஃப்டர் டெலிவரி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து வயிறெல்லாம் கொஞ்சம் புண்ணாக இருக்கும். ஸோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அல்சர் பேஷண்ட் வந்து எனக்கு அல்சரும் இருக்குது, பட் எனக்கு ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குது, இல்லை வெயிட் அதிகமாக இருக்குது, பட் நான் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்து குடிச்சிக்கலாம். அண்ட் இது கூட வந்து லெமன் ஜூஸ் எல்லாமே வந்து 1 கப். இப்போ நான் 250 ml எடுத்திருக்கேன்னா எல்லாமே வந்து நீங்கள் 250 ml தான் எடுக்கணும். லெமன் ஜூஸும் அதே மாதிரி அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆப்பிள் சைடர் வினிகர்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் ஆன் பண்ணி கொதிக்க விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும், பட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைட் கலராக இருக்குது. நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லு லைட்டாக வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் கலர் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக நல்லா ஆற விட்டுட்டு இது கூட வந்து நம்ம தேன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆற விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிட்டு இதில் நான் அதே 1 கப் அளவுக்கு தான் தேன் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தேன் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு. பட் கரெக்டான அளவுன்னு பார்த்தா இதில் எல்லாமே வந்து 1 கப் அளவுக்கு தான். உங்களுக்கு இதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக தெரியணும் சீக்கிரமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு உடனே வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வார்ம் வாட்டரில் வந்து 1 ஸ்பூன் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க. அதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சாலட் செஞ்சீங்க அப்படின்னா அதில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.